அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு கிராமம் தோறும் 100 இடங்களை தேர்வு பண்றாங்க. அதாவது 100 கிராமங்களை தேர்வு செய்து ஸ்டார்ட் அப் டிஎன் நிறுவனம் அமைக்கிறதுக்கு தகுதியானவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக திட்டம் தீட்டியிருக்காங்க. ஒவ்வொரு கிராமத்திலயுமே பாத்தீங்கன்னா புது தொழில் திட்டம் முதல் கட்டமா இளைஞர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு மேம்பாடு நடவடிக்கைகளை செய்து வர்றாங்க. தொழில் ஆலோசனைகள் கொடுக்கறது மூலமா 100 கிராமங்களை தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் தேர்வு செஞ்சு தமிழக அரசுடைய ஸ்டார்ட் அப் டிஎன் திட்டத்தின் மூலமா நிறுவனங்கள் மூலமா இதை பண்றதுக்காக முடிவு செஞ்சிருக்காங்க. பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு இந்த திட்டங்கள்ல முடிவு பண்ணிருக்காங்க. கிராமங்கள்ல வசிக்கிற நிறைய பேர்கிட்ட இந்த திட்டங்கள், அதாவது தொழில் தொடங்குதல் ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க. அவங்களுடைய ஏழ்மை, முதலீடு, சரியான தொழில் ஆலோசனைகள் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம இருக்கிற காரணத்தினால அவங்களால எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாம ஒரு தயக்க நிலையில இருப்பாங்க. இதையெல்லாம் தவிர்க்கணும். கிராமப்புறங்கள்ல இருந்தும் தகுதி இருக்கிறவங்க ஒரு தக்க பயிற்சி பெற்று முன்னேறி வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டார்ட் அப் டிஎன் நிறுவனம் உதவும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. சோ இதன் கீழே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தொழில் துவங்க முடியாத நிலை இருக்கு இல்லைங்களா? அவங்களெல்லாம் கிராமங்கள்ல வசிக்கிற ஆண் பெண்கள்ல சிறந்த தொழில் ஐடியா வச்சிருப்பவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்டார்ட் அப் எனப்படுற புத்தொழில் நிறுவனம் துவங்குவதை அரசு ஊக்குவிக்க இருக்கிறது. இதன் மூலமா கிராமம் தோறும் புது தொழில் திட்டத்தை தமிழக அரசோட ஸ்டார்ட் அப் டிஎன் நிறுவனம் துவங்கி இருக்கு. இதன் மூலமா முதல் கட்டமா 100 கிராமங்கள்ல இந்த திட்டம் நடக்கும். ஒரு கிராமத்துல ஒருத்தர் தேர்வானதும் அவர்களோட நிறுவனத்தையும் மத்திய தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சகத்தின் கீழே செயல்படுற தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக ஊக்குவிப்பு துறையில பதிவு பண்றதுக்கு கவர்மெண்டே ஹெல்ப் பண்ணும். ஆரம்ப கட்ட செலவுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க, நிதியுதவியா கொடுக்கறாங்க. தமிழகத்தோட புத்தொழில் ஆதார நிதி திட்டத்தின் மூலமா பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் ஆண்களுக்கு கொடுப்பாங்க, பெண்களுக்கு 15 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. சந்தை வாய்ப்பு, முதலீடு கிடைக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணி தருவாங்க. அதுக்கான ஆலோசனைகளும் கொடுப்பாங்க. இதெல்லாம் தொழில் தொடங்குறவங்களுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்டா இருக்கும். சிறு குறு நடுத்தர தொழில் பண்றவங்களுக்கு இது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த திட்டத்தை நடத்துறாங்க. தமிழகத்துல இப்போ 12,060 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்குது. அது எல்லாமே சிட்டில இருக்கு. சிட்டி எப்படி ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிட்டு வருதோ அதே மாதிரி கிராமங்களும் வளரணும். கிராமத்துல இருக்கிற திறமையான ஆட்கள், தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க, தக்க ஒரு என்ன சொல்றது ஹெல்ப் கிடைக்காதவங்க, தக்க ஒரு ஆறுதல் கிடைக்காதவங்க, ஒரு ஆலோசனைகள் கிடைக்காதவங்க, இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த திட்டம் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை தமிழக அரசு பாத்தீங்கன்னா இதை தீட்டி இருக்காங்க. இப்போ எல்லா கிராமங்கள்லயும் தொழில் துவங்குவதை ஊக்குவிக்கிறதே கிராமத்தோடும் பாத்தீங்கன்னா இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு திட்டமிட்டு இருக்கு. மாவட்டம் வாரியா பாத்தீங்கன்னா புது தொழில் மையம் இருக்கு இல்லைங்களா? அதன் மூலமா கிராமங்களை தேர்வு பண்ணி இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம்னு முடிவில் இருக்காங்க. தேர்வு செய்கிற கிராமங்களுக்கு மட்டும் முன்னுரிமை ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. பாரபட்சம் இல்லாம மாநிலம் ஃபுல்லாம இளைஞருடைய நேரடி விருப்பம் இருக்கு இல்லைங்களா? அதை கேட்டு அவங்களுடைய தகவல்களை எல்லாம் கேட்டு அதன் அடிப்படையில சிறந்த தொழில் ஐடியாக்களை கொடுக்கறாங்க இல்லையா? அது எந்த ஐடியாக்கள் எந்தெந்த ஏரியாக்கள்ல இருந்து வரணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 100 கிராமங்களும் அடையாளம் கண்டு தேர்வு செய்ய போறாங்க. அந்த கிராமங்கள்ல தேர்வு செய்யப்படுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமா எஸ்சி எஸ்டி, பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கு தான் முதல் முன்னுரிமை கொடுக்கப்படும். அதன் பிறகு மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இதன் மூலமா நிறைய இளைஞர்கள் தொழில் தொடங்கணும்னு உண்மையிலேயே ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறவங்க, ஒரு தயக்கத்தோடு இருக்கிறவங்க, ஆலோசனை இல்லாம தவிக்கிறவங்களுக்கு எல்லாம் இது உதவிகரமாக இருக்கும். நகரத்துல எப்படி ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குதோ அதே மாதிரி கிராமங்கள்ல இருந்தும் நிறைய வரணும் அப்படிங்கறதுக்காக இந்த முயற்சிகள் நடக்கப்படுது. இந்த முயற்சிகள் வெற்றி பெற்று நிறைய பேர் இதுல பயனடையணும் அப்படின்னு நாமளும் வாழ்த்துவோம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். அதன் மட்டும் இல்லாம நமக்கு இந்த நகரங்கள்ல இருக்கிற இளைஞர்கள் மூலமா தான் கிராமங்களை கண்டுபிடிப்பாங்க. அப்ப இந்த கிராமத்தை சேர்ந்தவங்களை இதுல பயனடையணும். இந்த பதிவை கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் எல்லாமே கொண்டு போய் சேர்க்கணும். நன்றி, வணக்கம்.